சுவாமி வர வேணும் வர வேணும் ஜப்பனி மாடு ஜப்பனி மாடே வாழப்பழம் களவாண்டு களவாண்டு வைப்பாட்டிக்கு கொடுத்த தெய்வம் கொடுத்த தெய்வம் வங்குளைய மாண்ட தெய்வம் மாண்ட தெய்வம் ஐயாவே ஜப்பனி மாடா ஜப்பனி மாடா திருக்கதைய நாங்கள் பாட நாங்கள் பாடே நாவிலையோ 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 வர வேண்டும் உங்களுக்கு நாவிலையோ நிறைய அருள வர வேண்டும் நாட்டிலையும் நல்ல நாடு நல்ல நாடு புகழும் நாடு நாடு வழியும் நாடு வழியும் நாடு குழந்தைகள் வீசும் நாடு வீசும் நாடு நீங்கள் பெரிய நாடு பெரிய நாடு ஐயா பெரிய நாடு அழகப்ப நாடு தேசம் தானே தேசம் தானே பெரிய நாடு அந்த அழகப்ப நாடு தேசத்தில வாழ்ந்து வர மரபர் எல்லாம் மரபர் எல்லாம் இந்த மரபரோட கூட்டத்தில கூட்டத்திலே தேவமாரா தேவமாரா மாடப்ப தேவருதான் தேவருதான் அவரேவி மாடி பிள்ளை மாடி பிள்ளை அழகப்ப நாடு தேசத்தில தேசத்தில மன்னவனும் தேவியும்மா தேவியும்மோ தேவியோ ஆண்டு வாரா ஆண்டு வாரா மன்னவனும் தேவியும்மோ ஆண்டு வாரா அந்த அழகப்ப நாடு தேசத்தில அழகப்ப நாடு வடநாடு தேசம் தேசம் மரபர்கள் வாழஞ்சிமை அந்த அகப்ப நாட்டுல கொண்டையங்கோட்டை தேவமார்கள் தேவமார்கள் அதுல எல்லாத்துக்கும் பெரியவர் தான் மாடப்ப தேவர் மாடப்ப தேவரி அந்த மாடப்ப தேவருடைய மனைவி மாடிப்பிள்ளை மரத்தி மரத்தி மன்னனின் தேகமாக ஆப்ப நாடு தேசத்தை ஆனந்தமா ஆண்டு வாரா கணவனும் மனைவியாக கலந்து கூடி ஆண்டு வரக்கூடிய நாளையில அந்த அகப்ப நாடு தேசத்தில் மாடப்ப தேவருக்கும் மாடிப்பிள்ளை மரத்திக்கும் மண்ணால குறவோ தாழ்வோ மண்ணால குறவு இல்லை மண்ணால அவருக்கு மக்களால மக்களால மாடப்ப தேவருக்கும்
செல்வாக்கு இருக்கு, நிறைஞ்சிருக்கு. எல்லா செல்வாக்கு நிறைந்திருந்தாலும் ஆலந்தேவி இருவர்களுக்கும் ஒரே ஒரு குறை, புத்திர சந்தான பாக்கியம் இல்ல. இல்லையே, பதிலை செல்வம் இல்லாம மன்ன வேணும் தேவியும் கொண்டவனும் தேவியுமாக இருந்து குழந்தை இல்லாமல் குமரி மனம் வாடுதார்கள். அமையோ அதை பிள்ளை வர வேணும் வெள்ள மரத்தியும் அள்ளிப்பணம் செலவு செய்தால் தூரத்துக்கு தூர இறைவன் அருளாலே எல்லா செல்வாக்கையும் இறைவனுக்கே அர்ப்பணித்து ஆலய தொண்டுடியமும் செய்து வரார்கள். பாவரத்தை கட்டுதாவோ, கொடிமரத்தை நட்டுதாவோ, தெப்ப குளத்தை வெட்டி வச்சு பார்க்கார்கள். எண்ணற்ற தர்மங்கள்லாம் ஏராள தாராளமாக செய்தோம். மாடப்பத்தவருக்கும் மாடிப்பிள்ளை மரத்துக்கு ஒரு பிள்ளை செல்வம் கிடைக்க மாட்டேங்க. இல்லாம பெருங்கவலை அடைஞ்சு மன்னன் தேவியாமா மயங்கி தவிக்கார்கள். அப்படி மனவரத்தை அடையும் போது மாடி பிள்ளை சொல்லுதா மாடப்பத்தவர்கிட்ட என்ன சொல்லுதால், பிள்ளை இல்லாம நம்ம இருந்தோம்னா நம்ம கண்ணுக்கு பின்னால காணியால நமக்கு ஒரு பிள்ளை இல்லையே. அந்திய காலத்துல ஆதரிக்கும் தர்ம செய்ய நமக்கு ஒரு பிள்ளை வேணுமே. நம்ம செத்த காலத்துல ஈமச்சடங்கு செய்ய நமக்கு ஒரு செல்ல பிள்ளை வேணுமல்லவோ. பிள்ளை இல்லாத வாஜலுக்கு பெரியவர்கள் வரமாட்டார்கள். பதிலை இல்லாத வாஜலுக்கு நம்ம மாண்டு மடிஞ்சு மரணலோகம் போனாலும் செத்தம் அடைந்து ஜிவலோகம் போனாலும் ஐயோ அரம்ப நாடு தேஜத்தில் நம்ம இறந்ததுக்கு பின்னால என்ன நடக்கும் தெரியுமா? நடக்கும் ஐயா, போராட்டம் நடக்கும். ஆமா, எப்பேற்பட்ட போராட்டம் பிள்ளை இல்லைன்னா நடக்கும் தெரியுமா? நடக்கும். போராட்டம்
நடக்காரே அது பணத்தடப்பம் முன்னாலே பலவடப்பம் பின்னாலே மன்னனோட படுகளமோ மந்திரி போராட்டமோ நாடு தேசத்திலே நடக்கும் ஐயா அழகி கட்டாயா நடக்கும் ஐயா. அதனால நமக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னா இப்படிப்பட்ட பகைகள் எல்லாம் நாளைக்கு நடக்கும் நடக்கும் ஐயா. நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் இந்த சண்டைகளை நம்ம பாத்துக்கிட்டா இருக்க போறோம் பார்க்க முடியாது ஐயா. அதனால எதிரிக்கு இடம் விட்டு கொடுத்துட கூடாது கூடாது இல்ல. நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தாதான் தனக்குன்னு உதவும் உதவும் உதவும். இந்த பிள்ளைக்காக நம்ம என்ன தான தர்மமும் செய்தோமோ அப்பமும் பிள்ளை கிடைக்கல கிடைக்கலையே நமக்கு. எப்படியாவது நமக்கு ஒரு பிள்ளை செல்வ வேண்டாமா வேணும் இல்ல ஐயா. அகப்பாடு தேசத்தை அரசாங்கம் பண்ணுவதற்கு நமக்கு ஒரு ராஜகுமார வேண்டாமா வேண்டாமா ஐயா அப்படின்னு ஆமா ஆடி பிள்ளை மரத்தையும் மனதிலே கவலைப்பட்டு சொல்ல சொல்ல அவன் நாம அடப்பத்தவர் சொல்லுதா என்ன சொல்லுதார். ஏ அம்மா ஏ மாடி பிள்ளை ஏ மாடி பிள்ளை உலகத்தில ஆமா எத்தனையோ சிவதலங்கள் இருக்கு இருக்கிறது. அத்தனை தலங்களுக்கும் போய் நம்ம மாதாந்த நடந்து பார்ப்போம் மாவிளக்கு போட்டு பார்ப்போம் நெய்யா விளக்கரித்து நியமிதங்கள் செய்து பார்ப்போம் அள்ளி மிளகுதுன்னு அருணகிரி நோன்பு இருப்போம் அப்படின்னு மன்னனும் தேவியுமாக 1008 சிவதலம் 108 திருப்பதியை சேர்வை செய்து ஒரே ஒரு குழந்தைக்காக அந்த சங்கரன் கோவிலுக்கு மாடி பிள்ளை மரத்தியும் மாதாந்த நடக்கார சங்கரனை நரையோ கையெடுத்து வணங்குவாரோ வெள்ளி செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து சனிக்கிழமை தலைமுறைக்கு சனி விரதம் இருந்து வாரார்கள். இப்படி நெய்யா விளக்கறிந்து நேர்ந்து தவசிருக்க ஆடி நல்ல மாசம் தானே அம்மையா ஆடி நல்ல மாத்தையில சங்கரனை நறுக்கும் அம்மாவோட கோமலிக்கும் ஆடி தவசு காட்சி நடக்குதையா. ஆடி மாதம் சங்கரன் கோயில்ல ஆடி தவசு பெரும் விமர்சையா நடக்கும் ஐயா. ஆடி மாதம் ஆடி தவசு சங்கரனைனாருக்கும் கோமதி அம்மாளுக்கும் சீரம் சிறப்பமா நடக்கு. அதே இடத்துல மாடப்ப தேவரும் மாடிப்பிள்ளையும் ஒரே ஒரு பிள்ளைக்காக மாதாந்த மாவிளக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி மாவிளக்கு போயிட்டு மாதாந்தம் நடந்து ஊருக்கு நம்ம ஆப்ப நாட்டுக்கு தேசத்துக்கு போகணும்னு நினைக்கும் போது ஆடி தவசு காட்சி வந்துடுது. அப்ப ஆடி தவசு காட்சி இன்னைக்கு இரவு தங்கியிருந்து பார்த்துட்டு போயிருவோமே அப்படின்னு ஆடி தவசு காட்சியை பார்த்தாவும் நேரம் போனது தெரியல. மணி 1 மணிக்கு மேல ஆகிடும்.
அப்ப மாடப்ப தேவரும் மாடிப்பிள்ளைன்னு நினைக்காவா? இந்த இருட்டு நேரத்துல இந்த ஜாமத்துல எதுக்கு நம்ம நாட்டுக்கு போனோம்? இன்னைக்கு தங்கி இருந்துட்டு நம்ம காலையில பொழுது விடிய போவோமே அப்படின்னு மாடப்ப தேவரும் மாடிப்பிள்ளை பெண்ணும் அந்த தெற்குரத வீதிக்கு தேரடி வீதிக்கு வந்தாவோ. அந்த தேரடியில வந்து மாத்த விரிக்காவோ மன்னனின் தியாகமா அவ சேலை முந்தி சேலையை விரிச்சா, இவர் மேல இருந்த வசனத்தை விரிச்சாரு. அந்த தேரடியில மாடப்ப தேவரும் மாடிப்பிள்ளை மரத்தையும் அசந்து உறங்குதாவோ. அப்படியே அசந்து உறங்கும் நாளையிலே சாமாதி சாமந்தானே சதிஜாம வேலையிலே சாமாதி சாமம் சதிஜாம வேலையாகுது. ஆமா, அப்ப ஆவிட கோமதி சொல்லுதா சொல்லுகிறா, மன்னவரே சங்கர நாராயணரே நாராயணரே இதனால் இதுவரைக்கும் நம்மளுடைய வாசலுக்கு ஆமா ஐயோ மாடப்ப தேவரும் மாடிப்பிள்ளை மரத்தையும் மதுரைக்காக வழி நடக்காவல அதனால் கூடல்வாழ் சங்கரரும் நீங்க கட்டாயம் மாடப்ப தேவருக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கணும் ஐயா. மன்னவரே எங்க சங்கர நயினார நம்ம வாஜெல்லாம் மாதாந்த நடந்த மாடப்ப தேவர மாடிப்பிள்ளை மரத்தையும் தெற்குல கண்ணதந்து உறங்குதாவோ. உறங்குதார்கள். உறங்குத இருவருக்கு நீங்க ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போறீரா இல்லையா? ஐயா குடிக்கிற இல்ல நான் போய் கொடுத்துட்டு வரட்டா? கொடுத்துட்டு வரட்டுமா சாமி அப்படின்னு சங்கர நயினார்கிட்ட ஆவிட கோமதி போராட்டம் நடத்துதா நடத்திக்கிட்டு இருக்காள். அவன் சங்கர நயினார் சொன்ன சொல்றாரு, ஏ அம்மா ஆவிட கோமதி ஏன் கோமதிய ஓ மனசு போலதான் என் மனசும் இருக்கம்மா. ரெண்டு பேத்துக்கு ஒரு புள்ள பாக்கியத்தை கொடுக்க நம்ம ரெண்டு பேருமே நேர்ல போவோம். போவோமே தெற்குரத வீதியில தேரடியில தானே படுத்திருக்கார்கள். புள்ள வாக்கியத்தை நம்ம ரெண்டு பேருமே கொடுத்துட்டு வருவோம். எந்த பகவானும் பார்வதியோ அந்த சங்கரன் கோவிலில அந்த தெற்குரத வீதிக்குத்தான் அவட கோமதியோ மாடப்ப தேவருக்கு முன்னாலேயும் மாடிப்பிள்ளை மரத்துக்கு முன்னாலேயும் கனவுல அருவ சுருவமா காட்சி கொடுக்காவோ கொடுக்கா ஐயோ இப்படி தெய்வ நேரலையா வரும்? வராதுல்ல, தெய்வ நேரில் வராது. யாரும் கனவுல வந்து சொன்னா உண்டு உண்டு. அதனால கனவுல வந்து சங்கர நயினாரும் கோமதி அம்மாவும் காட்சி கொடுத்து ஏ மாடப்பத்தவர ஏ அம்மா மாடிப்பிள்ளை ஏ மாடிப்பிள்ளைய எதுக்காக தவம் இருந்தீங்க? ஒரே ஒரு பிள்ளைக்கு தான் சாமியோ. பிள்ளை வர வேணுமா? உங்களுக்கு பிள்ளை வரத்தை தாரேன். ஆமா, பிள்ளை வரத்துல ரெண்டு விதம் இருக்கு. என்ன சாமி? அமத்த வர இருக்கு, சமத்த வர இருக்கு. என்ன அமத்தம் என்ன சமத்தம் என்ன சாமியோ? அமத்தம் அலங்கோலத்தை எழுப்பான். ஆமா, சண்டையை எழுப்பான் பஞ்சாயத்து வீடுன்னு அழைக்குவான். அதானே அவன் தான் அமத்தன். சண்டை எழுத்து உன தெருவில் உணர்ந்துட்டு உனக்கு கெட்ட பேரை வாங்கி தருவான். தருவாமோ இது அமத்த வரம். வரம்மா. சமத்த வரம்னா என்ன தெரியுமா? சாமி சண்டைக்கு போக மாட்டான். ஆமா, கூடுதல் கூட்டத்துல போய் சேர மாட்டான். ஆமா ஆமா, வீடமங்க வாதமங்க நம்ம வீட்டுல இருந்துகிட்டே காப்பி டீ மிச்சர்னு காப்பான். அதேதான் சமத்தம்னா ஆமா பெரிய கெட்டிக்காரனா இருப்பான். வீராதி வீரனா இருப்பான். வம்பு சண்டைக்கு போக மாட்டான். வந்த சண்டைய விட மாட்டான். அப்பேற்பட்ட கெட்டிக்கார பிள்ளை வேணுமா? உனக்கு கெட்ட பேர் வாங்கி தரக்கூடிய அமத்த வர உனக்கு வேணுமா? ரெண்டுல எதுவுமே வேணும் உனக்கு. அவெல்லாம் மாடப்பத்தேவரும் மாடிப்பிள்ளை மரத்தையும் என்ன சொல்லார்கள்? சங்கர நயினார்ட்ட கனவுலயே பேசுதாவோ. என்ன சொல்றார்? அமத்தரை பெற்று நான் அலங்கோலப்படுவதை விட அம்மா
நான் சமத்தரை பற்றி சாக கொடுக்கதே மேல் மேல் மேல். அதனால எனக்கு பிள்ளைய பிறந்தாலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய பிள்ளை எனக்கு போதும் 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 சாமி. இப்படி அலங்கோலத்தை எடுத்து கொடுத்த பிள்ளை எனக்கு தேவையே இல்ல இல்ல சாமி எனக்கு. அப்பதான் சங்கரன் ஏ மடப்பத்தவர மாடி பிள்ளை மாடி பிள்ளைய உனக்கு சமத்த வரம் தான் வேணுமா? ஆனா சமத்த வரம் கொடுத்தோம்னா உனக்கு ஆயுள் கட்டல. வயசு 21 வயசுக்கு தான் உனக்கு பிள்ளை பிள்ளையா இருப்பான். 21 வயசுக்கு மேல எனக்கு பிள்ளையா வந்து சேர்ந்துருவான். ஈசனுக்கு பிள்ளையா வந்து சேர்ந்துருவான். பேர் பெற்ற சமத்தரை தந்தாலும் பிறக்கக்கூடிய பிள்ளை பிள்ளையானது வலது கால ஊனத்தோட தான் பிறப்பான் பிறப்பான் பிறக்கும் போது வலது கால உச்சம் பெற்று ஊனத்தோடு பிறப்பான். அவன் ஊனத்தோடு பிறந்தாலும் அவனை மாதிரியே தாட்டி வந்து சரணியிலேயே பார்க்க முடியாது முடியாது வீரனா இருப்பான். வீரமுள்ள தேவனா இருப்பான். மன்னாதி மன்னர் மரபர் குல மாணிக்கமாகவும் அவர் நாளைக்கு வருவாரு. அப்பேற்பட்ட பிள்ளை உனக்கு வேணும்னா உனக்கு தாரம்மா. எனக்கு கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் உலகத்துல பேர் வாங்கி தர்ற பிள்ளையே எனக்கு போதும் சாமி. அதனால நான் சமத்தனோடு பெற்று சாக கொடுப்பதே மேலே எனக்கு சமத்த வரத்தையே தாங்கன்னு தேவருமா பிள்ளை மரத்தியும்மா சமத்தன் வரம் கேப்பாரா எங்க சங்கரனை நாரோ கோமதியோ சமத்த வரம் தந்தே நண்டே வந்ததற்கு அடையாளம்மா தலைவரை வந்து சொல்லிட்டு போனது உண்மையா பொய்யான உனக்கு தெரியணுமில்ல அதனால 2 பேருடைய கையில எலுமிச்சம் கனிய கொடுக்காம சங்கரனைனாரும் ஆவண கோமதி மாடப்பத்தவர் மாடிப்புள்ள மரத்துக்கிட்ட எலுமிச்சம் கனிய வாங்கியவர்கள் பொழுது விடியது மங்க விடியும் போது வெள்ளி நல்ல உதயமாச்சு விடிய கால நேரமாச்சு யாரு நல்ல உதயமாச்சு அதிகால பொழுதாச்சு கைக்கு எலுமிச்சம்பழம் எப்படி வந்து உனக்கு தெரியுமா? சங்கரன் ஐனாரும் ஆவண கோமதி எனக்கு கணவரை காட்சி கொடுத்தார்கள். உள்ள வர வேணுமான்னு கேட்டாவா அமத்த வரம் சமத்த வரம் கேட்டதுக்கு நான் சமத்த வரம் வேணும்னு சொல்லிட்டேன் ஐயா. அவர் வந்ததுக்கு அடையாளமாக எனக்கு எலுமிச்சம்பழத்தை கையில கொடுத்துட்டு போயிருக்காரு. மாடப்பத்தவர் அவர் கண்ட கனவை பொண்டாட்டிட்டு சொல்லுதாரு. அந்த மாடி பிள்ளை மரத்தி கண்ட கனவை புருஷன் கிட்ட சொல்லுதா மாடப்பத்தவர நீங்க கண்ட கனவு போல நானும் கனவு கண்ட ஐயா சுவாமி. பாத்தியா கனவுல கூட நம்மள தெய்வம் பிரிச்சு வைக்கல. 2 பேத்துக்கும் ஒரே கனவு கனியை கொடுத்திருக்க. ஒரே போல 2 பேத்துக்கும் ஒண்ணு போல எலுமிச்சங்கனியும்ல சங்கரனையனார் கொடுத்திருக்காரு. நம்ம கடவுள் நம்மள கைவிடல. சங்கரனையனாருக்கு மாதாண்டம் நடந்ததுக்காக பலாபலன் கிடைச்சிருக்கு. பாத்தியா கிடைச்சிருக்கலாமா? கிடைச்சிருக்கு பலாபலன். அந்த பலன் கிடைச்சதுனால இனிமேல் நமக்கு பிள்ளை இல்லைன்னு போவாது. எதனால நம்ம நாட்டுக்கு போவோம் என்று பாடப்பத்தேவரும் மாடி பிள்ளை மரத்தியும் அந்த அகப்ப நாடு சீமைக்கு ஆனந்தேவி வருவார்கள். ஆனந்தேவி வரும்பொழுது ஆடப்பத்தேவரும் மாடி பிள்ளை மரத்தியும் தேவியும் நாடு சீமையில ஆனந்தமாய் இருப்பாரோ. ஆனனும் தேவியும் அன்பால் குடி கொண்ட
கிருவினாலே அந்த மாட பெற்றவருடைய மனைவியான மாடிப்பிள்ளை அஞ்சமவழி மறந்தா புலம்புதால் அப்பேர் விட்ட அம்மா அடிப்பிள்ளை மரத்தி நின்று மயங்குதான் நிலம்போத வாடுதாள் கண்ணீரை வெடித்து கவலை கொண்டு புலம்புதா படுத்தாலும் படுக்க மாட்டாள் உறங்க மாட்டாள் இருக்க மாட்டாள் நடக்க மாட்டாள் அரங்கெளிய மாடிப்பிள்ளை தாளப்பிள்ளை சூழிதானே சங்கடங்கள் அடையுவாளோ சொல்லிதானே அதனைகள் அடையுவாளோ மயங்கும் போதே அனுப்ப தேவருதான் மறுத்து வச்சு அழைத்து வந்தே மருத்துவமும் கை கொடுக்க
முத்து பாண்டியனே தேவருமா மாடி பிள்ளை வளர்த்தியுந்தான் ஒரு மக்கள் சூடும்படி சப்பானி முத்து பாண்டியமண்ணே சப்பானி முத்து பாண்டியமண்ணே சந்தோஷமா பேர் கொடுத்தா தலைமகனுக்கு மகனுக்கு பிறந்த 6ஆம் நாளையில சப்பானி முத்து பாண்டியம்னு பேர் கொடுக்காவா. சப்பானி முத்து பாண்டியன் எவ்வளவு வலது கால் ஊனத்தோட பிறந்திருக்காரு பிறந்திருக்காமியா. அந்த சங்கரநேயனாருடைய ஆமா அருளால நமக்கு தெய்வீக பிள்ளையாவும் கிடைச்சிருக்கான் கிடைச்சிருக்காமல்லவோ. அதனால இவருக்கு சங்கரநேயனாருடைய பேரை எழுத்த வைத்து ஆமா அவனுக்கு சப்பானி முத்து பாண்டியம்னு பேர் கொடுக்காவோ கொடுத்தார்கள். சப்பானி முத்து பாண்டியனே கைக்கு தங்க காப்பெல்லாம் போடுதாவோ அரையிட்ட அரணாளி மேற்முக்கு தங்கத்தால அரணக்கயிறு போடுதாவ சப்பானி முத்து பாண்டியனை மொட்டையிட்டு காது குத்தி கிழக்கம் போட்டு அழகு வாக்க அழகை நாளு நல்ல வயதும் ஆச்சு சப்பானி முத்துவுக்கு இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.